Hello all, I am Vishal. My topic is AI Health Companion. For my topic, I have taken a survey from a different people who are all using AI apps that are useful for their health checkup. Uh, they apps like Medibuddy, Pharmacy, Mfine, and etc. Also, who uses smartwatches. Let's get into the video that they are using AI apps. சார் உங்க நேம் என்ன சார்? என் பேரு முத்து. சார் நீங்க ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுவீங்க? டெய்லி காலையில வாக்கிங் போவேன். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். சார் அதில் வந்து பிபி, சுகரு, ம் ஹெல்த்ல பார்க்குற மாதிரி ஒரு ஆப் இருக்கு. சரி அது மூலமா நான் தெரிஞ்சுட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டேன். ஃபுட்டு ஓ தேங்க்யூ சார். நீங்க என்ன மாதிரி உங்க பேர் என்ன? நான் முகேஷ். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தேன். நீங்க என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்றீங்க சார்? ஹெல்த் நான் வந்து கூகுள் ஃபிட்டு ஐபோன் யூஸ்னா ஃபிட்னஸ் ஆப் வந்துச்சு. அதில் வந்து ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதை செக் பண்ணி சார் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்ல என்ன? இப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், எவ்வளோ கேலரிஸ் இருக்கு, கேம்ஸ் ஆடும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் எல்லாம் எவ்வளோ, ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட். தேங்க்ஸ் சார். ஹலோ ப்ரோ, உங்க நேம் என்ன? என் பேர் முத்து ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன மாதிரி ஹெல்த் செக்அப் ஆப் யூஸ் பண்றீங்க? அடிடாஸ் ஆப் பண்றேன். அதுல வந்து நான் டெய்லி ஜாகிங் போயிட்டு வரேன். அதுல வந்து என்னோட பிபி எல்லாமே செக் பண்ணி சொல்லுவோம். டெய்லியுமே கண்டினியூஸா யூஸ் பண்றேன். எனக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆப்ல கேட்டோம்னா அது டிடெக்ட் பண்ணி சொல்லும். அதுவே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அது யூஸ் பண்ணி நான் ஹெல்த் வந்து மெயின்டைன். சரி தேங்க்யூ சார். நீங்க என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்ல அது யூஸ் ஆகுது? அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ஆகுது, மணியும் சேவ் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போறது அதுல கேட்டோம்னா அதுவே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸா சொல்லும். அதை வச்சு நான் என்னோட உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதனால டைம் சேவ் ஆகுது. எனக்கு டிராவலிங் எல்லாமே வந்து இதா இருக்கு. மணி சேவ் ஆகுது ஹாஸ்பிட்டல் போறதுல. இந்த ஆப்லயே பார்த்து என்னோட உடம்ப வந்து அதை வச்சு நான் மெயின்டைன் தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ ப்ரோ, உங்க நேம் என்ன? ப்ரோ நீங்க என்ன மாதிரி ஹெல்த் செக்அப் ஆப் யூஸ் பண்றீங்க? மெட்படி நம்ம அது பெனிஃபிட்ஸ்ல என்ன ப்ரோ? பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலயே நம்ம டைரக்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அலெக்சல் தேவையில்லை. நம்ம ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் இதை டைப் பண்ணி சொன்னோம்னா அதுவே பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் எடுத்துருவாங்க. அந்த ஆப் எப்படி யூஸ் பண்றது ப்ரோ? அதுதான் அந்த ஆப் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாருக்கு தெரிஞ்சு? இன்ஸ்டால ரீல் பாத்தீங்களா? ரீல் நீங்க யார் ரெஃபர் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஆப் ரெஃபர் பண்ணிருக்கீங்க? எனக்கு அது ஓகே ப்ரோ. ரெஃபர் பண்ணா தெரியல, கேட்டாங்கன்னா சொல்லலாம். வேற ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் யூஸ் பண்றீங்க? ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றது ஸ்மார்ட் வாட்ச் ஹெல்த் செக்அப் பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் செக் பண்றீங்கன்னா நீங்க அந்த மெட்படி தான் யூஸ் பண்றீங்க. தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. உங்க நேம் என்ன? வெங்கட் ப்ரோ. நீங்க எந்த மாதிரி ஹெல்த் செக்அப் ஆப் யூஸ் பண்றீங்க? ப்ரோ நான் மெட்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்றேன் ப்ரோ. நான் வந்து ஹெல்த் கேருக்காக. அது எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்ல இருக்கு உங்களுக்கு? ப்ரோ ஆப்ல நான் இப்போ ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கறதுக்கு பதிலாக நேராக போய் பார்க்கறது பதிலாக நம்ம இந்த ஆப்ல நம்ம வந்து நம்மளோட கொரிஸ் மாதிரி கேட்டோம்னா அவங்க அதுக்கு ஏற்றபடி அவங்க சொல்யூஷன் மாதிரி தருவாங்க ப்ரோ. அது வந்து காஸ்ட் நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கும். அவங்க சொல்றது கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் இருக்கும், அக்யூரேசியாகவும் இருக்கும். அதனால நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்றேன். நான் என் டெய்லி யூசேஜுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக வருது ப்ரோ. அது வந்து அந்த ஆப்ல நம்ம போகும்போது அவங்க வந்து நேச்சுரலாகவும் கொடுக்குறாங்க. இப்போ மெடிசின் எடுக்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் மெடிசின் எடுக்கணுமான்னு பார்க்குறாங்க. அவங்க நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஒரு டயக்னோஸ் பண்றாங்க. அதை பண்ண வச்சு அதை ஏற்றபடி அவங்க நமக்கு தராங்க. இப்போ ரொம்ப சீரியஸா இல்லைன்னா அவங்க இந்த நார்மலாவே இந்த மாதிரி மெடிக்கல்ஸ்லயே நம்ம போய் வாங்குற மாதிரி அவங்க ஆல்ரெடி மெடிசின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே நேச்சுரல் வழியாகவும் அவங்க இது பண்ணுவாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தான் ப்ரோ. சரிங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல. ஹாய் ப்ரோ, உங்க நேம் என்ன? சார் நீங்க என்ன மாதிரி ஹெல்த் செக்அப் ஆப் யூஸ் பண்றீங்க? இதில் நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன். அது ம். வந்து கூலண்ட் யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அடிக்கடி எனக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜிலாம் வரும். அதுக்காண்டி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஆப்ல நான் இன்பில் பண்ணேன். அந்த ஆப் பேர் வந்து ஃபார்மசி. அந்த ஆப்ல வந்து நான் கொடுத்த மெசேஜ் அதை ரீட் பண்ணிட்டு அடிக்கடி அந்த ஆப்ல வந்து நான் செக் பண்ணிப்பேன் என்னென்னலாம் ஸ்டேட்டஸ்ல இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன மெடிசின்ஸ்லாம் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணும்.
நான் டைரெக்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணாம வீட்லேருந்தே அந்த ஆப் யூஸ் பண்ணி நான் என்னென்ன மெடிசன்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுலயே நான் தெரிஞ்சுப்பேன். எப்பப்போ எடுக்கணும், எப்பப்போ சாப்பிடணும், எப்போ அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணணும், அந்த மெடிசன் சாப்பிட்றப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுங்கிறது எல்லாமே இந்த ஆப்லேயே காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால மெடிசன் எடுக்கிறதுக்காண்டி அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கா? இதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்க தேவையில்ல. நம்ம ஆப்லயே நம்ம எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளேயே நம்ம ஃபோன் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. சரி, தேங்க்யூ. ஹலோ சார், உங்க நேம் என்ன சார்? என் பேர் அக்ஷய். சார், நான் வந்து சர்வே எடுக்கிறதுக்காக நீங்க எந்த மாதிரி ஹெல்த் செக் ஆப் யூஸ் பண்றீங்க? நான் வந்து எல்டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, ஸோ அது பேசிக்காக யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆ. என்னோட ஹெல்த் சைக்கிள் மானிட்டர் பண்ணி ஸ்லீப் சைக்கிள் வந்து பேசிக்காக எவ்வளோ நாள் மானிட்டர் பண்ணுறது. சார், நீங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு சார்? நான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சைக்கிளிங், வாக்கிங், நிறைய அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கு. பட் நான் மேஜர் யூஸ் பண்ணுறது வந்து நான் எப்படி ஸ்லீப் சைக்கிள் எப்படி மானிட்டர் பண்ணுறது. சார், அது இந்த ஆப் எங்க தெரிஞ்சு? நான் ஜஸ்ட் இன்ஸ்டால பார்க்கறது, ரீல்ஸ்ல, யூடியூப்ல, சோஷியல் மீடியா பார்க்குறது. ஸோ அதோட டிப்பிங் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நல்லா இருக்கு. யூஐ எல்லாமே நல்லா இருக்கு. சார், அது டாக்டர் ஏதோ சொல்லியிருந்தாங்க சார், அது மாதிரி ஆப் யூஸ் பண்ணீங்க. இது டாக்டர்ன்ட்டு இல்லை, இப்போ சோஷியல் மீடியா இருக்கவங்க தான் இது. ஸோ எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு யாரும் வந்து இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறது இல்லை. போய் லைக் ஒர்க்ஸ் சொல்லிட்டாலும் அதே மாதிரி ஆப் பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி வந்து நானே வைஃப் ஓகே. ரைட்ல ஒர்க் பண்ணுவோம். மானிட்டர் அந்த வாட்ச் ஒன்லி ஃபார் ஹெல்த் செக்அப் ஆர் வேற ஏதாவது பர்பஸ்லாம் இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த ஆக்டிவிட்டியில ஈடுபடுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ம். வாட்ச் நீங்க யூஸ் பண்ணி மாதிரி இருந்தால் திருப்பி ஆப் நீங்க எல்லாமே மானிட்டர் டெம்பரேச்சர், ஆஃபீஸ் அந்த எல்லாமே. ஸோ உங்க இதை இன்க்ரீஸ் ஆனாலும் தெரியல. ப்ராப்பரா இருந்துச்சுனாக்கா டே நல்லா இருக்கும். அதனால நான் டே ப்ராப்பரா ஸ்லீப் பண்ணேன்னா அது எப்படி லைஃப் Surrounded. சார், நீங்க எந்த மாதிரி ஹெல்த் செக்அப் ஆப் யூஸ் பண்றீங்க? Yeah, I'm using Watch 2 Ultra app. The product Watch, and it comes with Discovery and tracking. அது பெனிஃபிட்ஸ் என்ன சார்? It used to track our entire health, like SpO2, heart rates, and sleep monitoring. Everything our day-to-day activities. When we are doing exercises, it will track, and how many steps while we are playing badminton, other sports activities, it will monitor and give. எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க சார் அந்த ஆப்? அந்த ஆப் பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணா நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணீங்க Entire எல்லாருக்கும் day to day. அது நீங்க இப்போ வாட்ச் கட்டுறதுனால நீங்க சார்ஜ் போடுறது அது மாதிரி ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? The maximum cost அதிகமாகவே சப்போர்ட் ஆகும். சரி, தேங்க்யூ சார். Conclusion. After taking a survey, I have found many of them are uses smartwatches for checking a BP, sugar in their watches. They use Noisefit and other apps, and also they uses also some of them are uses AI apps like PharmEasy, MedBuddy, and and also other Mfine. They uses only for doctor consultations and for counselings. If they want to book take an appointment, they use their app to take the appointment from the doctors. It is useful for them by making an appointment from the online. It is also helps them to use these apps from checking their BP, sugars, and also taking a report from the online. It helps them to
take a benefits as a cost savings and travel expenses. Some of them are used as for smartwatches for their checking their BP and sugars, and also for playing, or if they go for a jogging, they uses the smartwatches to check their BP and heartbeat. It also helps them when they jogs. They say how many steps they walked. The smartwatches helped them to stay healthy. Thank you. These are the apps used by the people.